யெகோவாயிரே பிரேயரின் வழியாக தேவநாமம் மகிமைப்படுவதாக உங்களையும் வெல்கம் பண்றேன். பிரியமானவர்களே, வாழ்க்கையில தவறுகளை செய்யாத ஒரு நபர் இருக்க முடியுமா? கண்டிப்பா கிடையாது தானே. ஒரு தேவ பிள்ளை தான் தவறு செய்த பிறகு அதை ஆண்டவருக்குள்ள கண்டிப்பாக உணர வேண்டும். உணர்ந்த பிறகு அதற்கான தீர்வாக இன்னொரு தவறான வழியையும் தேர்ந்தெடுக்க கூடாது. ஒரு தவறு செய்யும் போது உண்மையாக அந்த தவறை உணர்ந்தால் இன்னி ஒரு தவறான அல்ல, சரியான தேவனுக்கு முன்பாக உகந்த வழியை தான் அந்த தவறை திருத்த தேர்ந்தெடுப்போம். மறைக்க விரும்புகிறவர்கள் தான் தனக்கு சாதகமான தேவனுக்கு பிரியமற்ற வழிகளை பின்பற்றாங்க. இங்கு தாவீது ராஜா சாத்தானால ஏவப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை தொகையிட சொல்றாங்க. எனவே லக்கம் பார்த்து தொகையிடுறாங்க. ஆனால் இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாததானபடினால அவர் இஸ்ரவேலை வாதித்தார். எனவே தாவீது ராஜா தன் தவறை உணர்ந்து அதற்காக தன்னை மனுஷர்களிடத்துல அல்ல கர்த்தரிடத்தில் தன்னை விட்டு கொடுக்கிறாங்க. 1 நாளாகமம் 21:13 நாம பார்க்கும்போது தாவீது ராஜா சொல்றாங்க, நான் இப்பொழுது கர்த்தருடைய கையிலே விழுவேனாக அப்படின்னு. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே இருப்பேனாக அப்படின்னு சொல்றாங்க. காரணம், அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. தனது தவறை உண்மையாய் உணரக்கூடிய ஒரு தேவ பிள்ளைய கர்த்தர் விட்டு கொடுக்கிறவங்க கிடையாது. அவர் கரத்திலிருந்து ஒரு தண்டனை வாங்கினா கூட அதை சரியாக கொண்டு போகக்கூடிய பலனையும் நமக்கு தரக்கூடியவங்களாக செயல்படுறாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைங்களை தான் சிட்சிக்கிறாங்க. ஆனால் நமது இருதயத்தை நாம கடினப்படுத்தும் போதுதான் அது கர்த்தரை கோபப்படுத்துகிறது. ஏதோ ஒரு விதத்துல நம்மிடம் கூட தவறுகள் குறைவுகள் கண்டிப்பா காணப்படலாம். ஆனால் அதை உணர்ந்து அவரிடத்துல திரும்புங்க. மறுபடியும் பாவ சேற்றிலேயே விழுந்துராதீங்க. அவரிடத்துல திரும்பினால் அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. தவறுகள் காணப்படும் போது அவருக்கேற்ற வழியில அவர் பாதத்துல சமர்ப்பித்து அதற்கேற்ற வகையில தீர்வு காணுங்க. ஆண்டவருடைய கருத்துல உங்களை விட்டு கொடுங்க. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நம்புறேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.